Hello guys, again welcome back to my channel. இன்னைக்கு நம்ம Zype application வழங்கக்கூடிய பர்சனல் லோன் பத்தின டீடைல்ஸ் தான் பார்க்க போறோம். அண்ட் அதுக்கு முன்னாடி நீங்க இம்பார்ட்டண்டா தெரிஞ்சுக்க வேண்டியது லோன் அப்ரூவல் அப்படிங்கிறது ஒவ்வொரு தனிநபருடைய சிவில் அண்ட் ஒர்க்கிங் ப்ரொஃபைலை பொறுத்தும் அண்ட் இன்னும் ஒரு சில இம்பார்ட்டண்டான ஃபேக்டர்ஸை பொறுத்தும் மாறுபடும். அதே சமயத்தில் நாம் எந்த ஒரு இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது பார்த்தாலும் சரி, நீங்கள் அவங்களுடைய அஃபீஷியல் சோர்சஸில் ஒரு டைம் வெரிஃபை பண்ணிக்கிறது ரொம்பவே நல்லது. மற்றபடி நாம் பார்க்கக்கூடிய பர்சனல் லோனாக இருந்தாலும் சரி, இல்லை மற்ற இன்ஃபர்மேஷனாக இருந்தாலும் சரி, அவங்களுடைய டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்லாம் கம்ப்ளீட்டாக ரீட் பண்ணி பார்த்துக்கிட்டு அதெல்லாம் உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் ஓகே அப்படின்னா மட்டும் ட்ரை பண்ணுங்கள். அதர்வைஸ் அவாய்ட் பண்ணிடுங்க. ஓகே கேஸ், இந்த Zype இன்ஸ்டன்ட் பர்சனல் லோன் அப்ளிகேஷனை பொறுத்தவரையிலும் ப்ளே ஸ்டோரில் அவைலபிளாக இருக்கிறாங்க. இந்த அப்ளிகேஷனை இதுவரையிலும் 50 லட்சம் பேருக்கு மேலே டவுன்லோட்ஸ் பண்ணியிருக்காங்க. அதில் 64,000 பேர் கொடுத்த ஆவரேஜான ஸ்டார் ரேட்டிங் அப்படிங்கிறது 4.5ஆகவும் இருக்குது. இந்த அப்ளிகேஷனில் அதிகபட்சமாக 5 lakhs வரையிலும் சேலரிடு பர்சனுக்கு பர்சனல் லோன் அப்படிங்கிறது கொடுக்குறதா போட்டிருக்காங்க. ஸோ இதிலிருந்தே தெரிஞ்சிருக்கும் சேலரிடு பர்சனாக இருந்தால் மட்டும்தான் இந்த அப்ளிகேஷனில் பர்சனல் லோனுக்கு அப்ளை பண்ணணும். ஓகே கேஸ், இப்போது ப்ளே ஸ்டோர் டிஸ்கிரிப்ஷனில் இருக்க டீட்டெயில்ஸை ஒன் பை ஒன்னாக பார்த்துடலாம். அதாவது இந்த அப்ளிகேஷனில் 60 செகண்டில் லோன் அப்ரூவல் அப்படிங்கிறது கொடுக்குறதா போட்டிருக்காங்க. அப்படியே கீழே வந்தோம் அப்படின்னா 100% ஆன்லைன் ப்ராசஸ் ஓகே தான். ஃபிசிக்கல் டாக்குமெண்ட் எதுவுமே தேவை கிடையாது. அப்ளை பண்ணுறதுக்கு தேவையான எலிஜிபிலிட்டி அப்படின்னு பார்க்க நீங்கள் சேலரிடு ப்ரொஃபஷனலாக இருக்கணும். உங்களுடைய மந்த்லி சேலரியை பொறுத்தவரைக்கும் 15,000க்கு மேலே இருக்கணும். வேலிடான ஆதார் கார்டு அண்ட் பேன் கார்டு இருக்கணும். ஓகே எஸ், இதை தவிர்த்து கீழே வந்தீங்க அப்படின்னா இன்ட்ரெஸ்ட் ரேட்டை பொறுத்தவரைக்கும் 2% பர் மந்த்லி இன்ட்ரெஸ்ட் ரேட்லேருந்தே இவங்க லோன் அப்படிங்கிறத ப்ரொவைட் பண்ணுறதா போட்டிருக்காங்க. ரீபேமெண்ட் டென்யூரை பொறுத்தவரைக்கும் 4 ஆப்ஷன் நமக்கு கொடுக்குறாங்க. அந்த விதத்தில் 6 months, 9 months, 12 months அப்படி இல்லைனா 18 months இந்த மாதிரி ரீபேமெண்ட் டென்யூர் அப்படிங்கிறதையும் நம்மளுடைய தேவைக்கேற்ற மாதிரி செலக்ட் பண்ணிக்க முடியும். இதை தவிர்த்து இந்த அப்ளிகேஷனை யூஸ் பண்ணி நீங்கள் யூட்டிலிட்டி பில் பேமெண்ட்ஸ் அப்படிங்கிறதும் பண்ணிக்க முடியும். ஓகே கேஸ், இப்போ அப்படி கீழே வந்தீங்க அப்படின்னா இங்கே தான் பர்சனல் லோன் பற்றின டீட்டெயில்ஸ் அப்படிங்கிறத கொஞ்சம் தெளிவாக கொடுத்துருக்காங்க. அந்த விதத்தில் ஸ்டார்டிங் 3,000லேருந்து அதிகபட்சமாக 5 lakhs வரைக்கும் லோன் அப்படிங்கிறது இவங்க அப்ரூவல் கொடுக்குறாங்க. இன்ட்ரெஸ்ட் ரேட்டை பொறுத்தவரைக்கும் 24%லேருந்து அதிகபட்சமாக 36% பர் ஆனியம் அப்படிங்கிறது இருக்கும். ரீபேமெண்ட் டென்யூரை பொறுத்தவரைக்கும் 6 monthsலேருந்து 18 months வரைக்கும் இருக்கும். ப்ராசஸிங் ஃபீஸை பொறுத்தவரைக்கும் லோன் அமௌண்ட்டில் 2 to 6% அப்படிங்கிறது இவங்க டிடெக்ட் பண்ணுறதாகவும் போட்டிருக்காங்க. இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்டை பொறுத்தவரையிலும் உங்களுடைய ப்ரொஃபைலை பொறுத்து மாறுபடும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. இதை தவிர்த்து அப்ளை பண்ணுறதுக்கான ஸ்டெப்ஸ்லாம் என்னென்ன அப்படிங்கிறத பற்றின டீட்டெயில்ஸ் அங்கே கொடுத்துருக்காங்க. ஓகே ஸ்கேல வந்தீங்க அப்படின்னா இவங்களுக்கு ரெஸ்போ ஃபினான்ஷியல் கேபிட்டல் பிரைவேட் லிமிடெட், தென் ஆர்பிஎன் ஃபின்லேஸ் அண்ட் செக்யூரிட்டி பிரைவேட் லிமிடெட், இந்த 2 ஆர்பி ரெஜிஸ்டர்டு என்பிஎஃப்சியும் தான் இவங்களுக்கு பர்சனல் லோனுக்கு ஃபினான்ஷியல் லெண்டிங் பார்ட்னராக இருக்கிறாங்க. இதை தவிர்த்து இவங்க வழங்கக்கூடிய லோன் பற்றின ஒரு எக்ஸாம்பிள் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. தேவைப்படுறவங்க ஜஸ்ட் ரீட் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போது ப்ளே ஸ்டோர் டிஸ்கிரிப்ஷன்லேருந்து அப்படியே இவங்களுடைய அஃபீஷியல் வெப்சைட்டுக்கு வந்தோம் அப்படின்னா 2 lakhs லோன் அமௌண்ட்டை வித்தின் 6 minutes நீங்கள் அப்ரூவல் வாங்கிக்கலாம் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ அப்ரூவலை பொறுத்தவரைக்கும் 60 செகண்ட்லேயே கொடுத்துருவாங்களாம். அது இங்கேயும் போட்டிருக்காங்க. இங்கே ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக நம்ம எல்லோருமே தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் அப்படிங்கிறது மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதாவது ஃப்ரீக்வெண்ட்லி ஆஸ்கட் கொஸ்டினில், அதாவது எலிஜிபிலிட்டி அப்படிங்கிறத இந்த Zype அப்ளிகேஷன் எப்படி டிசைட் பண்ணுவாங்க அப்படின்னா உங்களுடைய ஏஜ், உங்களுடைய இன்கம், உங்களுடைய கிரெடிட் ஸ்கோர், உங்களுடைய எம்ப்ளாய்மெண்ட் ஸ்டேட்டஸ், இந்த மாதிரியான விஷயங்களை பொறுத்து ஒவ்வொருத்தருடைய ப்ரொஃபைலை பொறுத்தும் உங்களுக்கான அப்ரூவல் ஸ்டேட்டஸ், அதாவது எலிஜிபிள் ஸ்டேட்டஸ் அப்படிங்கிறது இருக்கும். ஸோ இதை தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் எல்லோருமே ஏன் உங்களுக்கு லோன் கிடைக்கல அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்க முடியும். தென் லோன் கிடைக்கணும் அப்படின்னா நீங்கள் என்னென்ன எலிஜிபிலிட்டியெல்லாம் வளர்த்துக்கணும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். அந்த விதத்தில் எலிஜிபிலிட்டியை பொறுத்தவரைக்கும் இங்கே வெப்சைட்லேயும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஏஜை பொறுத்தவரைக்கும் 21 வயசுக்கு மேலே இருக்கணும். சேம் டைம் நீங்கள் சேலரிடு பர்சனாக இருந்து ஸ்டேபிளான இன்கம் சோர்ஸ் இருக்கணும். 15,000க்கு மேலே இன்கம் இருக்கணும். உங்களுடைய கிரெடிட் ஸ்கோர் அண்ட் கிரெடிட் ஹிஸ்ட்ரி இது ரெண்டுமே பெஸ்ட்டாக இருக்கணும். இதை தவிர்த்து இந்த Zype அப்ளிகேஷனில் அப்ளை பண்ணுறதுக்கு தேவையான டாக்குமெண்ட்ஸ் அப்படின்னு பார்க்க பேன் அண்ட் ஆதார் நம்பர் கட்டாயம் தேவைப்படும் அப்படிங்கிறத போட்டிருக்காங்க. இதை தவிர்த்து ஃபோட்டோ காப்பி அப்படிங்கிறது தேவைப்படும். அதாவது ஃபோட்டோ காப்பி நீங்கள் டிஜிட்டலாக அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். தென் இன்கம் ப்ரூஃபை பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் ஆப்ஷனல் தான். ஸோ இவங்க கேட்டாங்க உங்களுடைய ப்ரொஃபைல் ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா நீங்கள் பேங்க் ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறத அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். இதெல்லாம் தவிர்த்து இதில் கிடைக்கக்கூடிய ஒரு லோன் பற்றின எக்ஸாம்பிள் அப்படிங்கிறதும் பார்க்கலாம். அதாவது இதில் 38,000 லோன் அப்ரூவல் கிடைக்குது அப்படின்னா அதில் நார்மலாக 3% பர் மந்த்லி இன்ட்ரெஸ்ட் ரேட் அப்படிங்கிறது இவங்க கால்குலேட் பண்ணுறாங்க. அதாவது என்னென்னா ஆனுவல் பர்சன்டேஜ் ரேட்டை பொறுத்த வரைக்கும் ஆர்பிஐ ரூல்ஸ் படி 36%க்கு மேலே போகக்கூடாது. ஸோ அந்த ஒரு ரீசனால் 3% பர் மந்த்லி இன்ட்ரெஸ்ட் ரேட் அப்படிங்கிறது இவங்க அப்ராக்சிமேட்டாக கால்குலேட் பண்ணியிருக்காங்க. ப்ராசஸிங் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் ப்ராசஸிங் ஃபீஸான 6% பர் ட்ரான்ஸ்ஃபர் அமௌண்ட் அப்படிங்கிறத போட்டிருக்காங்க. அதாவது என்னென்னா இந்த அப்ளிகேஷனில் ஒன்ஸ் உங்களுக்கு எலிஜிபிள் கிடைச்சிது அப்படின்னா, அதாவது கிரெடிட் லைன் ஆப்ஷனில் இவங்க எலிஜிபிள் கொடுக்குறாங்க. அந்த ஒரு ரீசனால் நீங்கள் எப்போ வேணாலும் தேவையான அமௌண்ட்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ அந்த மாதிரி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்பொழுது ஒவ்வொரு ட்ரான்ஸ்ஃபருக்கும் 6% அப்படிங்கிறது இவங்க டிடெக்ட் பண்ணுறதாகவும் போட்டிருக்காங்க. இதை தவிர்த்து உங்களால் ஆன் டைமில் ரீபேமெண்ட் பண்ண முடியல அப்படின்னா அப்போது பெனால்ட்டி சார்ஜஸ் அப்படிங்கிறதும் இருக்குது. அதாவது 500 rupeesக்குள்ளே நீங்கள் ரீபேமெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா, அதாவது லேட் பேமெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அப்போ எந்த ஒரு எக்ஸ்ட்ரா சார்ஜஸும் கிடையாது. பட் 500லேருந்து 5,000 வரைக்கும் போகுது அப்படின்னா 12 rupees per day அப்படிங்கிறது நீங்கள் எக்ஸ்ட்ரா பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும்.
இதுவே 25,000க்கு மேலே போகுது அப்படின்னா 48 rupees per day அப்படிங்கிறது நீங்கள் எக்ஸ்ட்ரா கட்டுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த விதத்தில் மேக்ஸிமம் பெனால்ட்டி சார்ஜஸாக 2,500 பர் லோன் அப்படிங்கிறது இவங்க கலெக்ட் பண்ணுறதாகவும் போட்டிருக்காங்க. ஓகே கைஸ், ஃபைனலாக இந்த அப்ளிகேஷனில் கிடைக்கக்கூடிய கம்ப்ளீட்டான லோன் டீட்டெயில்ஸ், தென் அப்ளை பண்ணுறதுக்கு தேவையான எலிஜிபிலிட்டி அண்ட் ரெக்யூர்டு டாக்குமெண்ட்ஸ், இதை பற்றின கம்ப்ளீட்டான டீட்டெயில்ஸாக நான் கீழே இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுத்துருக்கேன். இன்ஸ்டன்ட்டாக தேவைப்படுறவங்க ஜஸ்ட் அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி ரீட் பண்ணி கூட தெரிஞ்சுக்க முடியும். அதர்வைஸ் இன்றைக்கி பார்த்த இந்த ஜைப் அப்ளிகேஷன் வழங்கக்கூடிய பர்சனல் லோன் பற்றின கம்ப்ளீட்டான டீட்டெயில்ஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா மறக்காம வீடியோவை லைக் பண்ணிவிட்டு சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஃபியூச்சரில் இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான நிறைய இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது கண்டினியூஸாக வந்துகிட்டே இருக்கும். ஓகே கைஸ், தேங்க்யூ.